பல லட்சம் கோடி ஆட்டையை போட்டு வச்சிருந்தோம். ஆனா கடைசியில வேற 1000 கோடி தான் மதுவிலக்குல ஊடுன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்பாடா தப்பிச்சது போதுன்னு சொல்லிட்டு வெறும் 465 நாள் தான் ஜெயில இருந்தோம். இப்ப விட மாட்டாங்க போல இருக்க. என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க காலையில? ஏன் இந்த புலம்பல்? நீ வேற தம்பி, நான் உனக்கு தெரியாது இல்ல, அண்ணன் திருட்டியே தில்லுமுல்லா பக்காவா பண்ணிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதான் பாட்டிலுக்கு மேல 10 ரூபா பில்லு போட்டு தரேன்னு சொல்லுவீங்க, ஆனா பில்லு போட்டு தர மாட்டீங்க. சீக்கிரட் தம்பி, அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. வெளிநாட்டுக்காரன் கூட காரி துப்புறான் வீடியோல. சரி அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அண்ணன் திருட்டுத்தனம் பண்ணுவோம்ல, எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாத சின்னதா ஒரு லூப் கோலை வச்சு அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிட்டான். ஆமா சரி கண்டுபிடிச்சிட்டான், அதை வந்து நம்ம எப்படியாச்சும் உடைச்சிடலாம்னு சொல்லி உயிரிழந்த வழக்கு போட்டோம். உனக்கே தெரியும் வழக்கு போட்டிருந்தீங்க. அதான் என்னாச்சு? நம்ம பாசிட்டிவா தானே வரும். அந்த வழக்குக்கு தடை போடான்னு பார்த்தா கடைசியில நமக்கு தடையை போட்டு மறுபடியும் விசாரணை பண்ண சொல்லி உத்தரவு போட்டாங்க. போன தடவை 465 நாள் மாறி மாறி கம்பி என்னீங்க, இப்ப ஆயுசு கம்பி என்னணுமா? அதுதான் தம்பி பயமா இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். முதல் அஞ்சல என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை 60 மணி நேரம் விசாரணை நடத்தியிருந்தாங்க. சோதனை முடிவில் பல ஆயிரம் கோடிகளுக்கு ஊழல் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. அந்த வழக்கில் விசாரணை மேற்கொள்ளக்கூடாது, அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி செந்தில் பாலாஜி தனியாக ஒரு மனு போட்டிருந்தாரு, தமிழ்நாடு அரசு தனியாக ஒரு மனு போட்டிருந்தாங்க. அந்த மனு மீது இன்னைக்கு ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஏற்கனவே அமலாக்கத்துறை மதுவிலக்குல சோதனை நடந்தாங்க தமிழ்நாட்டில். அதுல 1000 கோடி ரூபாய்க்கு மேல அதுல ஊழல் நடந்திருக்காக அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த குற்றப்பத்திரிகை ஏன் வெளியிடாம இருக்காங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர் தரப்புல ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தொடுத்திருந்தாரு. அந்த வழக்குக்கு இன்னும் தீர்ப்பு வராம இருந்தது. அதே மாதிரி அமலாக்கத்துறை தேவையில்லாம எங்களை சீண்டிட்டு இருக்காங்க, இந்த விசாரணை தடை பண்ணுங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி வழக்கு தொடுத்தாங்க. அதை தொடர்ந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் கூட வழக்கு தொடுத்தாங்க. ஆனா இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமலாக்கத்துறை விசாரணைக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, அவங்க தாராளமா விசாரணை மேற்கொள்ளலாம்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவு வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, ஐயா ஸ்டாலின், ஒட்டுமொத்த அந்த மது விலக்கு அந்த துறை பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அதிருப்தியிலும் பயத்திலும் இருக்காங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இவங்க யாருக்குமே தெரியாம பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அடிக்காம பிரிண்ட் போடாம அவங்களோட கணக்கிலே காமிக்காம இல்லீகலா நிறைய பாட்டில் விற்பனை பண்ணதெல்லாம் அவங்க கண்டறிஞ்சதா சொல்லப்படுதுங்க. இப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் 465 நாள் சிறைக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க ஏன் சிறைக்கு போனாங்க என்ன நமக்கு நல்லாவே தெரியும். தியாகி, சுதந்திர போராட்ட தியாகி. அவர் சுதந்திரத்துக்காக போராடி போனாரோ இல்ல மக்கள்கிட்ட வேலை வாங்கி சொல்லி ஏமாத்திட்டு போனாரோ எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்டவர் திரும்ப வெளியில வந்த உடனே இந்த மது விலக்குத்துறை ஆய்வுத்துறை இருக்கு பாத்தீங்களா, இந்த துறையை ஐயா ஸ்டாலின் தூக்கி அப்படி செந்தில் பாலாஜிட்ட கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாருன்னா அந்த அளவுக்கு திறன்பட ஒரு செயல்படுவார்னு கொடுத்தாரு. ஏற்கனவே திறம்பட செயல்பட்டு இருக்காரு. போக்குவரத்து துறையில் திறம்பட செயல்பட்டனால தான் இந்த துறையை கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் தமிழ்நாடு அரசு சார்பில் ஹைகோர்ட்டில் பேசியிருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாதாடும் போது இவங்க பெண்களை ரொம்ப அமலாக்கத்துறை கொடுமைப்படுத்தினாங்க, எங்கள் ஃபோன்லாம் படித்து வச்சுட்டாங்க, எங்களை வெளியவே அனுப்பல, 60 மணி நேரம் எங்களை உள்ளக்கே வச்சு எங்களை மனித உரிமை மீறல் மேற்கொண்டாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவிச்சிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் நிறுவனத்தில் பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை கேடமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையிலிருந்து தமிழக அரசு தப்ப முயல்கிறது, அப்படி உங்களால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெற்றார்கள்னு சொல்றீங்களா, இதெல்லாம் அங்கே வழக்கில் விசாரணை வர்றதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபோனை பிடுங்கி அடிப்படை உரிமைகளை மீறி இருக்கான்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இது எல்லாமே விசாரணை போது சரியாக அதிகாரிகள் ஒத்துழைக்காதனால தான் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை சார்பில் இருந்து சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, அப்படி உங்களுக்கு அதிகாரிகள் அவங்க கொடுமைப்படுத்தியிருந்தாங்க, அதிகாரிகள் தனியா வழக்கு தொடுங்க, தமிழ்நாடு அரசு எதற்காண்டி இதுக்கு வழக்கு தொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடைசியில் தமிழ்நாடு அரசு மண்டையில் ஒரு கொட்டு வச்சிருக்கு உயர்நீதிமன்றம். ஆமாங்க, 1000 கோடி மட்டும் கிடையாது, பல லட்சம் கோடி அதில் ஊழல் செஞ்சிருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அண்ணா 460 நாள் உள்ள போனாரு. இப்போ அண்ணா செந்தில் பாலாஜி அண்ணா உங்களை ஆயில் ஃபுல்லாக ஜெயிலில் வைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க, ஜாக்கிரதையா இருந்துங்கண்ணா. அடுத்த அஞ்சல் பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி தங்களுக்கு தர வேண்டிய உதவித்தொகையை கொஞ்சம் உயர்த்தி கொடுங்க, இப்போது இருக்கிறத விட 6000 ரூபாய் நீங்கள் உயர்த்தி 6000 ரூபாய் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கோரிக்கை வச்சு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் உட்பட நிறைய இடங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சிருந்தாங்க. அதை காவல்துறை உடனடியாக கைது செஞ்சிருக்காங்க. இது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்திருக்கு. நேற்றைய தினம் மாற்றுத்திறனாளிகள் பல இடங்கள் போராட்டம் நடத்தினாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் தமிழ்நாடு காவல்துறை கைது செய்திருக்கு. கைது செய்து ஒரு மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்காங்க.
போராட்டத்துக்கு கிளம்புவதற்கு தயார் இருந்த பல மாற்றுத்திறனாளிகளை வந்து அவர்கள் வீட்டில் வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கான உதவித்தொகை கொடுக்குறீங்க, அதை கொஞ்சம் உயர்த்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை எதற்காண்டி நீங்கள் கைது பண்ணணும்? நீங்கள் வந்து அவங்களை போராட விடலாம். போராட்டம் அப்போ தான் தமிழ்நாடு அரசோட காதில் ஒழுங்காக தான் அவங்களுக்கு தேவையானது நிறைவேற்றப்படும். ஆனால் இப்படி இருக்கும்போது நீங்கள் போராட்டத்தை கைது பண்ணுறீங்க. ஏற்கனவே வந்து இப்போ பஞ்சாயத்து யூனியனில் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து நியமன உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுவாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்துச்சு. அந்த அறிவிப்புக்கு பல பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினராக இருக்கிறது ரொம்ப நல்லது. இத்தனை நாள் நாங்கள் வந்து உதவி கேட்குற இடத்துல இருந்தோம், இனிமேல் நாங்கள் உதவி செய்ய போகிற இடத்துக்கு போக போகிறோம்னு சொல்லி பல நபர்கள் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் பாராட்டுக்குரியது. ஆனால் இந்த விடயத்தில் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த சாலையில் வந்து படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தரன்னு இழுத்துட்டு போய் கைது பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து காவல்துறை வந்து தன்னுடைய அடக்குமுறையை வந்து ஏவுது அப்படிங்கிறது பல பேரோட குற்றச்சாட்டாக இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் விடயத்திலையும் அதுதான் உண்மையாக இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு வந்து அந்த உதவித்தொகை அதிகமாக கொடுங்கன்னு சொல்லி போராடுறாங்கன்னா யாராச்சும் ஒரு அமைச்சரை, சம்மந்தப்பட்ட அமைச்சரை அனுப்பிவிட்டு கண்டிப்பாக நாங்கள் போக நாங்கள் உயர்த்தி தரோம், கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பேசி சரி பண்ணிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்ய தவிர்த்து மாற்றுத்திறனாளி கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைச்சு போடுறீங்க. அவங்களால எப்படி அங்கே தங்கி அவங்களோட சிறுநீர் கழிக்க முடியும்? அவங்களோட அடிப்படை தேவைகளை அங்கே எப்படி பூர்த்தி செஞ்சுக்க முடியும்? இந்த எதையுமே உணராமல் நீங்கள் கொண்டு போய் கைது பண்ணுறீங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 2026 உங்களுக்கு நல்லா வைப்பாங்க. அடுத்த அஞ்சல் சொல்லி பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஆட்சியில் வந்து எந்த சமூக ஆர்வலர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. தொடர்ந்து வந்து சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்பட்டே கொண்டு இருக்கிறாங்க. கொலை மிரட்டல்கள் வந்து அதிகமாக இருக்கொண்டே இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்துகிட்டே இருக்குது. அதை வந்து உறுதி செய்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம் நேற்றைய தினம் வந்து வேலூரில் நடந்திருக்கு. ஆமாங்க, வேலூர் இருக்கக்கூடிய காட்பாடி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மணல் கொள்ளை அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மாற்றுத்திறனாளி வந்து புகார் அளிச்சிருக்காரு காவல் நிலையத்தில். இந்த புகார் அடிப்படையில் அந்த பகுதியை சேர்ந்த கவுன்சிலர் இருக்கார் பார்த்தீங்களா, பவுல் அப்படிங்கிறவர், அவர் தன்னோட அடியாட்களை வச்சு அந்த மாற்றுத்திறனாளி உட்பட அவங்க மனைவி, அவங்க அம்மா எல்லாருமே வீடு பூந்து சரமாரியா தாக்கிட்டாங்க. கவுன்சிலர்னா ஒரு திமுக கவுன்சிலர் இருந்தா தான் அப்படி செய்வாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி வந்து சரமாரியா தாக்குன இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த பகுதி மிக அதிர்ச்சி உள்ளாகி இருக்குங்க. ஏன்னா ஒரு புகார் அளிக்கிறது நியாயமான ஒரு இந்த மாதிரி வந்து கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க, தடுத்து நிறுத்துங்க தான் புகார் அளிப்பாங்க. யாருக்குமே சமூகத்தின் மீது, இந்த மக்கள் மீது, இந்த மண் மீது, வளம் மீது நம்பிக்கை உள்ளவங்க, அது மீது வந்து ஒரு பற்று உள்ளவங்க அந்த புகார் அளிப்பாங்க. அந்த புகார் அடிப்படையில் நாங்கள் வந்து செய்யலைன்னு சொல்லி நீங்க உங்க தரப்புல வந்து வாதம் விட்டுருக்கலாம், வழக்கு என்னவா நீங்க நியாயமா சட்ட ரீதியாக அணுகிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வீடு பூந்து தாக்கிருக்கிறது அது ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அந்த நிலைமை அப்படின்னா மத்தவங்க என்ன நிலைமை ஏற்படும் பாத்துங்க. திமுக நிர்வாகினா இப்படிதான் தாக்குவாங்களா அப்படின்னு இதை பார்த்தா தான் உண்மையே தெரிய வருதுங்க. ஏற்கனவே தொடர்ந்து வந்து திமுக ஆட்சியில் வந்து ஜாகிர் ஹுசேனா இருக்கட்டும், இல்லை ஜபீர் அலியா இருக்கட்டும், தொடர்ந்து அவர்கள் கொடையில் நடந்துகிட்டு இருக்கு. மண் வளம், கனிம வளம் குறித்து யாரெல்லாம் பேசுறாங்க, நில அபகரிப்பு குறித்து யாரெல்லாம் பேசுறாங்கன்னு தொடர்ந்து 3 கொலைகள் வந்து இதுவரைக்கும் நடந்திருக்கு. இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி வந்து தாக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே சொல்லி நீர்நிலைகளை மீட்டெடுப்போம், நாங்கள் வந்து நீர் நிலங்களை வந்து தூர்வாரம் சொல்லி ஒருத்தர் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு திமுக ஆட்சியில் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் அவர்கள் கூப்பிட்டு விருதெல்லாம் கொடுத்திருந்தாரு. அவர் கூட 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய பதிவில் வந்து போட்டிருந்தாரு, நான் வந்து இப்படி இறங்கும் போதே எனக்கு தெரியும் நீங்கள் வந்து என்னை கொல்லக்கூட செய்வீங்கன்ட்டு. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு மிரட்டல் வந்திருக்கு அப்படிங்கிற தோணியில் தான் அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதற்கு பல பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் வந்து இப்படி தொடர்ந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க, கொலை மிரட்டல் நடந்துகிட்டே இருக்குன்னா தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது, சமூக ஆர்வலை பாதுகாக்க தவறிச்சா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு. இதை வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசு வந்து கவனத்தில் கொண்டு சமூக ஆர்வலர்களை பாதுகாக்கிற பணியில் வந்து ஈடுபடணும். மண்ணை வெட்டுறான், மலையை வெட்டுறான், எதிர்த்து கேள்வி கேட்டால் அவனை வெட்டுறான். இதுதான் அப்பா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் நடக்கிற அவலங்களா? கொஞ்சமாச்சும் இதெல்லாம் பார்த்து நடவடிக்கை எடுங்க ஐயா. அடுத்த அஞ்சல் பார்த்தீங்கன்னா, நேற்று தினம் சட்டசபையில் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசின பேச்சு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தினது. தகவல் தொழில்நுட்ப துறையில் வந்து என்கிட்ட அதிகாரமும் கிடையாதுங்க, எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்படலை, அதனால என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக அவர் பேசினாருங்க. இதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வந்து ஒரு அறிவுரை வழங்கியிருக்காருங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்திருக்காரு. என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பழனிவேல் தியாகராஜன் வந்து அறிவார்ந்த வாதங்களை வைக்கக்கூடியவர், அவர் சொல்லாற்றல் அவருக்கு பலமானதாக மட்டுமே இருக்க வேண்டும், பலவீனமாக மாறிவிடக்கூடாது. என் பேச்சை வந்து அவர் எப்பவுமே தட்டாத ஒரு அமைச்சர் அவரு அப்படி சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு அறிவுரை கொடுத்திருக்காரு. சட்டமன்றத்தில் வந்து ஏற்கனவே பேசியிருந்தாரு, எங்க தகவல் தொழில்நுட்ப துறையில் வந்து ஏற்கனவே நிதி கிடையாது, நீங்க கேட்கறதெல்லாம் யாரிடம் அதிகாரம் இருக்கோ அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து அவர்கிட்ட கேட்கும்போது என்கிட்ட கட்சியிலையும் எந்த அதிகாரம் கிடையாது, திமுகவுடைய அடிப்படை உறுப்பினரை தான் நான் வந்து செயல்பட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தார். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் வெறும் அடிமட்ட தொண்டன் தான், எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை. கட்சியோடைய பதில் சொல்ற அளவுக்குலாம் எனக்கு அங்க அந்தஸ்து இல்லை. ஏற்கனவே பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து திமுகக்குள்ள வந்து ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்க மாட்டேங்காங்க, அவர் ஒரு அமைச்சராக கூட மதிக்க மாட்டேங்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவர் ஏற்கனவே அவர் பேசின ஒரு ஆடியோ வந்து வெளியானுச்சு, 30,000 கோடி எங்க போச்சுன்னே தெரியல, எங்க வைக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அந்த ஆடியோக்கு பின்னாடி தான் வந்து இவர் வந்து ஒதுக்கப்பட்டுட்டே இருக்காரு. அந்த ஆடியோவில் அவர் யார் குறித்து பேசியிருந்தாருன்னா சூப்பர் சிஎம் குறித்து பேசியிருந்தாரு. அந்த சூப்பர் சிஎம் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும்.
அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வந்து 25 சுற்றுலா பயணிகள் வந்து கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. பயங்கரவாதிகள் வந்து இந்த தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு. ஆமாங்க, இந்த பயங்கரவாதிகள் எங்கே தாக்குதல் நடத்தினா பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகல்காம் அப்படின்ற ஒரு பகுதி தான் தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த டிஆர்எஃப் அப்படின்ற பயங்கரவாதிகள் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற பயங்கரவாதி தான் தாக்குதல் நடத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 பேர் வந்து இறந்திருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து சுற்றுலா மேற்கொண்ட 2 பேர் உட்பட நம்ம இந்தியர் ஒரு 23 பேர், மொத்தமாக 25 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. அது உட்பட 7 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இவங்களுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் வகையில் தான் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கிட்டத்தட்ட கர்நாடகா சேர்ந்த மஞ்சுநாதன் அப்படின்னு ஒருத்தர் சுட்டிருக்காங்க. அவங்களோட மனைவி போயிட்டு என்னையும் சுட்டு கொண்டுடுங்க, என் கணவர் போயிட்டார், நான் மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றை சுட்டு கொள்றது எங்களோட நோக்கம் கிடையாது, இங்க நடந்த அத்தனை போய் நீ மோடிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு மிரட்டல் விடுதுன்னா ஐயா மோடி அவருக்கு நல்லாவே தெரியும். ஐயா வந்து இங்க கிடையாது, அவர் வந்து வெளியில சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. இந்த செய்தி அறிஞ்சு உடனடியாக வந்துட்டாங்க ஐயா. And we should all be proud of him in every way. Every way. இந்த தாக்குதல் பின்பு பல விமர்சனங்கள் வந்து எழுந்திருக்கு. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வந்து ஹை செக்யூரிட்டி பிளேஸ், அங்கே வந்து எல்லா ராணுவங்களும் இருக்குது, உளவுத்துறை இருக்குது, எல்லாமே அங்கே இருக்கும்போது எப்படி இந்த தாக்குதல் நடந்துச்சு, அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இந்திய அரசும் இருக்குது, இந்திய ராணுவம் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து குற்றச்சாட்டிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த குற்றச்சாட்டுக்கு பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இல்லை திமுக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து ஆதரவாக செயல்படுவோம், இந்த விடயத்தில் ஒன்றிய அரசு என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் வந்து செய்வோம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்து துணை நிற்கிறோம், பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு என்ன ஆயுதம் என்ன வேணால் நாங்கள் உதவி செய்ய தயார்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து எங்களுக்கும் இதுக்கும் பொறுப்பு கிடையாது, நாங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் ஈடுபடல, இதுக்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து இந்த விடயத்தில் வந்து கண்டிப்பாக அவங்களை சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழ்ச்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கொடூர தாக்குதலை வந்து கண்டனத்துக்குரியது, இது வந்து முழுக்க முழுக்க இந்திய ராணுவத்தோட இந்திய உளவுத்துறையோட தோல்வி அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு, இதற்கு வந்து இந்திய ராணுவம் சரியான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட சிஆர்பிஎஃப் இருக்குது, பிஎஸ்எஃப் இருக்குது, அதே மாதிரி நிறைய உளவுத்துறை, நிறைய இன்டர்போல்லேருந்து எவ்வளவு அதிகாரிகள் ராவ்லேருந்து எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கீங்க. இவ்வளவு உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தும் கூட இன்னமும் காஷ்மீர் பகுதிகளில் பயங்கரவாதம் வந்து ஊடுருவிட்டு தான் இருக்காங்க. இதனால் எத்தனையோ இந்தியர்கள் வந்து கொல்லப்பட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் தடுத்து முயற்சிக்கு ஐயா மோடியால் எந்த ஒரு பெரிதான ஒரு நடவடிக்கை எடுக்காம வெளியில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டதே ஒரு வாடிக்கையாக வச்சுட்டு இருக்கீங்க. வெளியிலலாம் சுற்றுப்பயணம் போங்க, நல்ல விஷயம் தான். அங்கே போய் என்ன நடக்குது, 4 நாடு எப்படி இருக்காங்க, அந்த நாட்டில் உள்ள மக்கள்லாம் எப்படி பாதுகாப்பாக இருக்காங்கன்னு நல்லா பார்த்துங்க. நம்ம நாட்டுக்குள்ள வந்து 25 பேரை வந்து துள்ள துடிக்க சுட்டு கொண்டு இருக்காங்க. அந்த 25 பேரோட உயிருக்கு இந்த யார் பொறுப்பேற்றுக்கணும்? ஐயா மோடி அவர்கள் மட்டும்தான் பொறுப்பேற்றணும். நீங்க ஒரு ஆள் சரியா இருந்து நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க இறந்திருக்க மாட்டாங்க. அதனால இந்த 25 பேருக்கு வந்து போதிய வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான நஷ்டஈடு கொடுத்து இது மாதிரி இன்னொரு தாக்குதல் நடக்காத அளவுக்கு கண்டிப்பா முயற்சி எடுங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ